வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எக்கனாமிக் எஜுகேஷனல் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் யூஜிசி நெட் பேப்பர் 1 சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது வந்து யூஜிசி நெட்டினுடைய சிலபஸ். யூஜிசி நெட் அதாவது பேப்பர் 1 பற்றினதுன்னு நம்ம சொன்னோம். பேப்பர் 1 பற்றின அதனுடைய சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். யூஜிசி நெட் வந்து மாஸ்டர் டிகிரி படித்து முடிச்சு பிஜி லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் முடித்தவங்கனால தானே இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது. இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னா, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு 2 பேப்பர் நம்ம வந்து எழுத வேண்டியது இருக்கும். பேப்பர் 2 அதாவது இந்த பேப்பர் 2 வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட், நம்ம என்ன மாஸ்டர்ஸ் பிஜி முடிச்சிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் பற்றினது. தென் பேப்பர் 1ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, காமன் சப்ஜெக்ட். இது வந்து எல்லாருமே, அதாவது காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், ஹிஸ்ட்ரி, தமிழ், லாங்குவேஜ் படித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பொதுவான சப்ஜெக்ட், பொதுவான சிலபஸ் தான் வந்து இந்த பேப்பர் 1ங்கிறது. இந்த பேப்பர் 1னுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, இது வந்து எம்சிக்யூ பேஸில் இருக்கும். எம்சிக்யூ பேஸில் இந்த கொஸ்டின் இருக்குங்கிறத எனக்கு பார்த்தேன். எம்சிக்யூ பேஸ்னால் மொத்தம் வந்து இதில் எப்படி இருக்குன்னா 50 கொஸ்டின்ஸ் இதில் வந்து கேட்பாங்க. அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு எவ்ரி ஒன் கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்கும். இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே இந்த பேப்பர்ஸில் யூஜிசி நெட் பேப்பர்லேயே வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதுதான் இதனுடைய ஸ்பெஷலே, வந்து நெகட்டிவ்ஸ் மார்க் கிடையாது. அதனால் நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் எப்படி வேணால் அடித்து எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் 1ங்கிறது வந்து மொத்தமாக சிலபஸ் படி பார்த்தோம்னா 10 யூனிட்டாக இதை வந்து பிரிச்சிருப்பாங்க. 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க சிலபஸில். இந்த 10 யூனிட்ஸ் எப்படி இருக்குன்னா, எவ்ரி ஒன் யூனிட்டுக்கும் வந்து அவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்குது. எப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் சொல்லிவிட்டு மொத்தம் 50 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இங்கே 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும்னு பார்த்துருக்கோம். இதில் என்னென்னா, இந்த எவ்ரி ஒன் யூனிட்லேருந்து 5 கொஸ்டின் வருமானா வரணுமாங்கிறத கம்பல்சரி கிடையாது. சில யூனிட்டில் வந்து 6, 7 கூட கேட்கலாம். சில யூனிட்ஸில் வந்து 3, 4 கொஸ்டின்ஸும் கேட்கலாம். அப்புறம் இது எப்படி எதுக்குன்னா, பேசிக் தியரிட்டிக்கலாகவும் இது இருக்கும். அப்புறமா வந்து காமனாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் இல்லாமல் பேசிக் மேக்ஸினுடைய மேத்தமெட்டிக்கல் அந்த ரீசனிங் நாலேஜினுடைய இருக்கக்கூடியதாக வந்து அப்படியும் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த பேப்பர் 1 சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 1 சிலபஸை வந்து நம்ம ஏன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஏன்ங்கிறத வந்து இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது டீச்சர்ஸ், காலேஜ் லெவலுக்கு நம்ம டீச்சர் ஆகிறதுக்கும், லெக்சர் பாடம் நடத்துறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும், அப்புறம் நம்ம ரிசர்ச், ஜேஆர்எஃப் அண்ட் ரிசர்ச் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறதுக்கும் மினிமம் நமக்கு தேவையான ஜென்ரலாக இருக்கக்கூடிய நாலேஜஸ் என்ன, எதனால் வந்து இந்த யூனிட்டெல்லாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கிறத பற்றி பொதுவான ஒரு விளக்கத்தை இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுக்கும் இருக்கக்கூடியது யூனிட் 1. இந்த யூனிட் 1 வந்து டீச்சிங் ஆப்டிடியூட். இந்த டீச்சிங் ஆப்டிடியூட் வந்து இந்த பேப்பர் 1ல் மினிமம் 5 கொஸ்டின் கம்பல்சரி வருங்க. இல்லாட்டினா 5 to 6 கொஸ்டின் கூட இதில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. சில பேப்பர்ஸ்லாம் இருந்திருக்கு. சில டைமில் பார்த்தா 2020 ஒரு கொஸ்டின் பேப்பர்லாம் 8 கொஸ்டின்ஸ் கூட இதிலேருந்து வந்துருந்துருக்கு. ஆனால் மினிமம் வந்து கம்பல்சரியாக 5 கொஸ்டின் இந்த போர்ஷன்லேருந்து கேட்பாங்க. இதில் இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த கொஸ்டின்ஸ் எப்படி, இது வந்து நம்ம எம்சிக்யூ பேஸ் கொஸ்டின்ஸ் சொல்லி நம்ம சொன்னோம்ல, அதே கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்னா டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். டைரெக்டாகவும் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின் மீன்ஸ் வந்து அந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இது என்ன டைப்னு டைரெக்டாக ஆன்சர் கேட்குற மாதிரி, இது என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக இருக்கும். தென் வந்து ரெண்டாவது வந்து மேட்ச், நம்ம மேட்ச்சுக்கு பாருங்களேன் 2, 3 கொடுத்துட்டு அந்த மாதிரி மேட்ச் கொஸ்டின்ஸும் இதில் இருக்கும். அப்படி இல்லாட்டினா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு கொடுத்து, ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2ன்னு கொடுத்துட்டு எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருப்பாருங்க. அந்த மாதிரி இது ஒன்று மட்டும் ட்ரூ அப்படின்னு அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக இருக்கும். அப்புறம் வேறு எப்படி இருக்குன்னா அசெஷன் அண்ட் ரீசனில் அப்படி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். இந்த மாதிரி டைப்ஸில் 1 மார்க்கில் கேட்கப்படக்கூடியது தான் இந்த கொஸ்டின்ஸாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த டீச்சிங் அண்ட் ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா, இதனில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய லெவல் ஆஃப் டீச்சிங் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த பிளேசஸ்லாம். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்வயம்பிரபா, மோக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட், இப்போ வந்திருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், டீச்சிங்கில் வந்து ஹையர் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய இது. அதனால தான் இந்த சிலபஸ் அப்டேட்டட், இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சிலபஸ் பற்றினதெல்லாம் இருக்கும். இந்த போர்ஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாகவே இருக்குங்க. இது பாருங்களேன், டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம், ட்ரெடிஷ்னல் மாடல், அப்படி ஐசிடி பேஸ்டு அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை பற்றி இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 21 பேஜ்லேயே வந்து இதில் வந்து என்னென்னா நம்மளுடைய கூகுள் மீட் பற்றின கொஸ்டின்லாம்
அவ்வளோ அப்டேட்டடான கொஸ்டின்ஸ். ஆனால் ஜென்ரல் கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஸ்டின் தான். கூகுள் மீட் பற்றின கொஸ்டின்ஸ்லாம் கூட இதில் வந்திருந்தது. தென் எவாலுவேஷன் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த சாய்ஸ் பேஸ்டு இப்போ வந்துருக்கு பாருங்கள், பாயிண்ட் கொடுக்கக்கூடியதா அதை பற்றின கொஸ்டின்ஸ். இப்படி இதை பற்றி மினிமம் 5 மார்க்ஸ் வரக்கூடிய ப்ரிப்பேர் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறது ஈஸி லெவல் கொஸ்டினும் இருக்கும். மினிமம் 5 மார்க்ஸ் வரக்கூடியது இந்த டீச்சிங் ஆப்டிடியூட் கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரிசர்ச் ஆப்டிடியூடுங்கிறது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் சிலபஸில் இருந்ததே தான் இப்போ இருக்கக்கூடியது. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஐசிடி ரிசர்ச் பற்றின ஜென்ரலாக இருக்கக்கூடியதெல்லாம் உள்ளே வந்திருக்கிறது. அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த 4 டைப்ஸ்லையும் டேரக்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இப்படி தான் கேட்பாங்க. இதெல்லாம் தியரிட்டிக்கல் போர்ஷன்ஸு. அதனால் இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த போர்ஷனில் இருந்து இதுவும் மார்க்ஸ் எடுத்துட முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 கொஸ்டின் கேட்கப்படுது. அதனால் இந்த ப்ரிப்பேர் பண்ணோம்னா 5 கொஸ்டின் 4 கொஸ்டின்ஸுக்கு கம்பல்சரியாக இதில் வந்து நம்ம மார்க்ஸ் வாங்க முடியும் மினிமம். இது காம்ப்ரிகன்ஷன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காம்ப்ரிகன்ஷன் கொஸ்டின். நம்ம பப்பி வைக்க பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை கொஞ்சம் பார்க்க மூலமாக நம்ம வந்து இந்த காம்ப்ரிகன்ஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இது இருக்க 5 மார்க்ஸ் வந்து கொடுக்கப்படும். 5 கொஸ்டின்ஸ் இதில் மொத்தம் 10 மார்க் இந்த போர்ஷன்ஸ் இருக்குது. தென் வந்து கம்யூனிகேஷன். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸு. ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் பேரியர்ஸ், இதுவும் வந்து மேட்சஸ் அது இதுன்னு இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டாக தான் இந்த 4வது யூனிட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கிறது. தென் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடு. இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸாக இருக்கும். பட் வந்து நம்ம ஸ்பீடு டைம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே, ஆனால் வந்து நல்ல ப்ராட் லெவலில் இந்த இடத்துல இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக டீப் லெவல் கொஸ்டின்ஸும் இருக்கும். பட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த மேக்ஸ் நாலேஜோடு இதை வந்து நம்ம அடிச்சுக்க வேண்டியதான். தென் பார்த்திங்கன்னா 6வது போர்ஷன் லாஜிக்கல் ரீசனிங். இந்த லாஜிக்கல் ரீசனிங் போர்ஷன் தான் இந்த இதில் வந்து இந்த சிலபஸில் வந்து அப்டேட் பண்ணப்பட்ட அதிகமான போர்ஷன்ஸ் வந்து நியூ சிலபஸ்க்கு அப்டேட் பண்ணப்பட்ட. அதுலேயும் மெயினாக பார்த்தோம்னா இந்த இந்தியன் லாஜிக் போர்ஷன் தான் வந்து அப்டேட் பண்ணப்பட்ட போர்ஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா இது வெஸ்டர்ன் லாஜிக், இது வந்து இந்தியன் லாஜிக். இதில் இந்த மோட் அண்ட் ஃபிகர் கொஸ்டின், ஃபார்மல் இன்ஃபார்மல், இதெல்லாம் வந்து ஃபேலசிஸ். இந்த ஃபேலசிஸ் இதெல்லாம் வந்து இப்போ அப்டேட் பண்ணப்பட்டது. இதில் இந்த NTA வந்து கம்பல்சரியாக 5 கொஸ்டின் கேட்குறாங்க. 5 கொஸ்டின் இருக்குது. இது ரொம்ப இந்த போர்ஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போகிறாங்க. அதாவது இதில் எப்படி இருக்குன்னா நிறைய பாடம் கிடையாது, நிறைய போர்ஷன்ஸ் கிடையாது. பட் வந்து இது என்ன வெர்டிக்கல்னால் என்னென்னா உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஒரு டைட்டில் நம்ம ஒரு சப்ஜெக்டோட டைட்டில் வந்து தெரிஞ்சுட்டோம், அதுக்குள்ளே உள்ள கொஸ்டின்ஸ் போய்கிட்டே இருக்கக்கூடியதான் வெர்டிக்கல். இப்போ அது அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இந்த இந்தியன் லாஜிக்கில் வந்து மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் பிரமாணான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிரமாணாவுடைய டைப்ஸ் மட்டும்தான் நல்லா ஹெட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எதுவும் இருக்காது. பட் இந்த பிரமாணால் ப்ராக்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதனுடைய உள்ளே போயிட்டுருக்கும். அதே மாதிரி இப்படி இந்த டைப்ஸ்குள்ளே இந்த கைண்ட்ஸ் ஆஃப் பண்ணுவேனா இப்படி இது வந்து அனுமனாவுடையது. இப்படி இது உள்ளுக்குள்ளே வெர்டிக்கலாக கேட்கப்படக்கூடிய போர்ஷன்ஸ் தான் இந்த போர்ஷன்ஸ். ஆனால் இது வந்து நல்லாவே ஈஸியாகவே நம்ம வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா. டேட்டா இன்டர்பிரேஷன் இதுவும் நம்ம வந்து PYQ வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளால இதை ஸ்பீடாக இதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் ஈஸியாக தெரிஞ்ச போர்ஷன் தான். பட் வந்து ஸ்பீடு தான் இதில் நமக்கு முக்கியம். அந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே அதை புரிஞ்சு பார்த்து அடித்து எல்லாம் பண்ணணும். அதை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் PYQ வச்சு நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து எப்படி இருக்கும்னு என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்படலாம்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் அடிச்சுக்கலாம். அதே எயித் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ICT பற்றினது. இந்த போர்ஷன் நல்லாவே திரும்ப கொஸ்டின்ஸில் நல்லா 5 கொஸ்டின்ஸ் வரக்கூடிய இடம்தான். இது வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜை பற்றின அந்த கொஸ்டினாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா என்ன சொல்லுங்கள், அதை இமெயில், இன்டர்நெட்டு இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸோடு அப்படி இருக்கக்கூடியது தான். தென் பார்த்தீங்கன்னா வைரஸ் பற்றினது, இந்த ஹார்டிஸோட டைப்ஸ் கம்ப்யூட்டரோட டைப்பு, இப்படி ரொம்ப பேசிக்லேருந்தே இந்த கொஸ்டின் சம்டைம்ஸ் எல்லாம் இருக்கும். ICT அண்ட் கவர்னன்ஸ், அதை பற்றின கவர்னன்ஸ் இப்படி இருக்குங்கிறதையும் இதில் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. தென் வந்து நைன்த் யூனிட் என்னென்னா பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். இப்போ இருக்கக்கூடிய காலேஜ்லேருந்து எல்லா போர்ஷன்லேயுமே இந்த என்விரான்மெண்டல் போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்கப்படுது. இப்போ இந்த லாஸ்ட்டெல்லாம் 21 கொஸ்டின் பேப்பரில் பார்த்தா இந்த மில்லினியன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மாற்றி எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இதை பற்றின ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்ததுங்க. அதனால் நம்ம பாஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது இதை பற்றி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 ஹெட்டிங்ஸ் ஆஃப் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. 7 கொடுத்துருக்காங்களா மொத்தமாக சப் ஹெட்டிங்ஸாக. பட் வந்து இதில் 5 கொஸ்டின் தான் கேட்கப்படுது. நம்ம 7ங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அதுக்குள்ளே 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கிறதுங்க. சம்டைம்ஸ் 4 கொஸ்டின் கேட்பாங்க, 5 கொஸ்டின் அப்படி இருக்கும்.
ஆனால் இது வந்து ஒரு ஹெவி வெயிட்டேஜ் எடுக்கக்கூடிய பிளேஸ். இதில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி ரியோசப்மிட் கன்வென்ஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி, இந்த போர்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி சோலார், விண்டு, சாயில், இந்த போர்ஷனுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது தான். தென் ஹையர் எஜுகேஷன் போர்ஷன் வந்து இப்போ நியூ அப்டேட்டட் இந்த ஏன்ஷியன் இந்தியாவை பற்றி கேட்குறது வந்து இருந்துகிட்ருக்கிறது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 6 பிரிச்சிருக்காங்க. 5 கொஷின் வரதுக்கு 5 கொஷின் கம்பல்சரியாக வரதுக்கு உண்டான இடம் தான் இது. இதில் இந்த ஏன்ஷியன் இந்தியா பற்றின கொஷின்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கக்கூடிய இடம். தென் இதெல்லாம் சேர்த்து ஒரு கொஷின் வருங்க. ஓரியன்டல் அண்ட் கன்வென்ஷனல் லேர்னிங், அதை பற்றி ஒரு கொஷின் வரும். எவாலுவேஷன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட், இதை பற்றினது வந்து ஒரு கொஷின் வரும். இப்படி வந்து இந்த பாடத்துக்குள்ளே ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே இருந்து 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வருது. மொத்தம் இது நம்ம 10 யூனிட் பார்த்துருக்கோங்க. இந்த 10 யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே எவ்வளோ தூரம் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பிளேசஸ்ன்னு சொல்லி நம்ம இதை பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் பற்றி தான் இதெல்லாம் இருக்கும். டேட்டா இன்டர்பிரேஷன் ப்ராக்டிஸ்னால வரும். லாஜிக்கல் ரீசனிங், இந்த போர்ஷன் வந்து இப்போ நியூவாக அப்டேட் பண்ணப்பட்டது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ப்ராக்டிக்கல் பேஸ் இவ்வளோ தான். அதாவது இப்போ என்விரான்மெண்டல் போர்ஷன்லாம் எடுத்தோம்னா எவ்வளவு ஹரிசாண்டல் பேஸில் எவ்வளோ தூரம் டே டு நேற்று வரைக்கும் இருக்கக்கூடியது எங்கே வேணால் கேட்கலாம். பாஸ்ட் 3 monthsக்குள்ளே இருந்து கூட கேட்க முடியும். பட் இது வந்து இந்த வெர்டிக்கல்குள்ளே போகிறதுனால நம்மளுடைய இலாக்குப்படி ரொம்ப டீப்பாக இல்லாமல் மெயில் அவுட்டமாகவும் அந்த கொஷின்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ரொம்ப போர்ஷன் கம்மியான இடத்துக்குள்ளே இருந்து வரக்கூடியது தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் போர்ஷன். தென் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணினாலே வந்து ஈஸியாக வந்து இந்த யூஜிசி நெட் கொஷின் பேப்பரில் நம்ம வந்து நல்லா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய, நம்மளுடைய செகண்ட் பேப்பரை காட்டிலும் இந்த ஃபஸ்ட் பேப்பரில் வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேஸ் நமக்கு வந்து இது தாங்க. தென் ஃப்ரெண்ட்ஸ், யூஜிசி நெட் பேப்பர் 1 சிலபஸ் பற்றின இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். வேறு ஏதோ கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பிஜி முடித்த ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு, பிஜி படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.